நியூஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் ஆஷாராணி அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம், இப்போ இந்த கல்வி நாங்கள் தான் தமிழகத்திலேயே சிறந்த கல்வியை தருகிறோம் என்று திராவிட மாடல் தங்களை தாங்களே பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்கள் அரசு பள்ளியில் அந்த கணினி போன்ற விஷயங்கள், அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய தரத்தை நாங்கள் உயர்த்திருக்கிறோம், மாணவர்களுக்கான தரத்தை உயர்த்திருக்கிறோம்ன்ற விஷயத்தை சொல்கிறார்கள் இந்த அரசாங்கம். எந்த அளவுக்கு மாணவர் தரம் உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கார்ப்பரேட் மாதிரி அவர் பேசுகிறாரு. தரம் உயர்ந்திருக்கு, அதனால்தான் சௌரி இடிஞ்சு போய் கீழே விழுது. தரம் உயர்ந்திருக்குது, அதனால்தான் மாணவர்கள் கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. தரம் உயர்ந்திருக்குது, அதனால்தான் போதை பொருட்கள் அங்கே நியர்பை ரொம்ப கிடைக்குது. தரம் உயர்ந்திருக்கு, ஆசிரியர் எங்களால் பாடங்கள் அவர்களுக்கு எடுக்க முடியாத அளவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அவன் படிக்க மாட்டேங்கிறான், ஏன்னா போதை வஸ்து சாப்பிட்டுட்டு வரான். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லேயே அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவன் தான் பிஸ்னஸ் பண்ணுறான், அப்போ அவன் அதை எடுத்துக்கிறான். எப்படி சொல்லுங்க, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களாமா பிஸ்னஸ் பண்ணுறாங்க? ஆமாம், மிட்டாய் 6ஆம் கிளாஸ் வடிவில் தான் வருது. அது ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், கலர் கலராக இருக்கும். அந்த கலர் ஒவ்வொரு கலருக்கு ஒரு விதமான இம்பாக்டா வேற மாதிரி இருக்கும். கண்ணை மூடிட்டு உணர்றது, மேலே பதக்கிறது. இன்னொன்று, அரசியல் இருக்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டே இருந்தாலும் அவன் இந்த உலகத்தை இருக்க மாட்டான். அப்போ இந்த மாதிரி அவைலபிள் எல்லாம் இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்க்கு கிடைக்குது. இந்த கலர்லாம் என்ன வேரியேஷன், இது மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகுது? அவன் சாப்பிட்றதுக்கு தான். இல்லை, இப்போ நீங்கள் கலர் சொல்கிறீங்க, இது மாதிரி நிறைய கலர் கிடைக்குதுன்ட்டு. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு தரம் இருக்கா? இல்லை ஒவ்வொரு தரம். ஒன்று கண்ணை மூடிக்கிட்டா அவன் அப்படியே மிதக்கிற மாதிரியே இருப்பான், அது கொஞ்சம் ரேட் கம்மி. இன்னொன்று, கண்ணை திறந்துக்கிட்டு டீச்சர் நம்மளை பார்ப்பாங்க, நம்ம எங்கேயோ உலகத்தில் இருப்போம், அது ரேட்டு கொஞ்சம் கூட. அந்த மாதிரி. இன்னொன்று பனியன் சொல்கிறான், குளிப்புன்னு சொல்கிறான், புளிப்பு மிட்டாய் மாதிரி. பிள்ளைங்க பேக்கில் நிறைய இருக்குது. அவங்க யூனிஃபார்மை பாருங்கள் சார், முதல்ல வேறு எதுவும் அடுத்தது தான். ஒரு பள்ளிக்கு போனோம்னா அந்த சீருடைன்றது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த சீருடை எவனாச்சும் பாருங்கள், லெக்கின்ஸு, ஆங்கிள் லெக்கின்ஸு இப்போ புதுசாக போடுவாங்க பாருங்கள் லேடிஸ், அந்த மாதிரி ஒரு தூக்குன முக்கா பேண்ட்டு. அவனுடைய ஹேர் கட் பார்த்தா பிள்ளைங்க, அவன் பேர் தான் பிள்ளைங்க. பின்னாடியிலேருந்து அப்படியே சிரைச்ச மாதிரி பின்னாடி ஒரு கோன் ஷேப்பு, அதில் ஒரு குட்டி டெய்லு, அதை வச்சுருப்பான். ஆசிரியரால் கேட்க முடியல, கேட்டோம்னா எங்கே அவன் குத்திடுவானோன்னு பயமாக இருக்குது. இருக்கக்கூடிய நிலைமையே அதுதான். இதுக்கு அரசையே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. இன்னொன்று, இடைக்காலத்தில் நிறைய ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு தீர்வும் காண முடியல. பசங்களுக்கு பள்ளி கொடுக்க சொல்லி கொடுக்க டீச்சர் இல்லைன்னா இவன் என்ன செய்வான்? இல்லை மேடம், இப்போது போதைப் பொருட்கள் நடமாடுது, எளிதாக நடமாடுதுன்னு சொல்கிறீங்க. எந்த வகையில் இப்போது 6ஆம் கிளாஸ் பசங்க கையிலலாம் சாக்லேட் இருக்குன்றது நம்ம அந்த காலத்தில் ஒரு 5 பைசா கிடைக்கிறதுக்கே மிகப்பெரிய விஷயம். அந்த சாக்லேட் வாங்குறது மிகப்பெரிய கற்பனையாக இருந்த சூழ்நிலை. இப்போ போதைப் பொருளில் ஒரு 6ஆம் கிளாஸ் பசங்க வியாபாரியாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுன்னு சொல்கிறீங்க. அது என்ன கற்பனையாக, அது எப்படி அது ஆகுது? அதாவது இது யார் விற்கிறாங்கன்னா அந்த போலீஸ்க்கும் தெரியும், வாங்குறவங்களுக்கும் தெரியும், விற்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிள்ளைங்கன்னா யாரு கண்ணிலேயே மாட்டாரு. அந்த சாக்லேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது போதை பொருளோட சாக்லேட்டுன்னே தெரியாது. அதே சாக்லேட்டு நார்மல் நம்ம பிள்ளைங்க கிட்டேயும் கிடைக்கும். நம்ம பழைய காலத்தில் சாப்பிட்டோம்ல சார், கலர் கலராக ரவுண்டு மிட்டாய், அதுதான். அது நம்மளுக்கு தெரியாது. பிள்ளைங்க கொண்டு போகும்போது யாருக்கும் தெரியாது, அவன் அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிறான். ஏன்னா இப்போ அவன் மால் போகணும், சுற்றி பார்க்கணும், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ணும், லக்ஸூரியஸாக சாப்பிட்ணும், அதுதான் உன்னுடைய எய்ம். மொபைல் ஃபோன் வாங்கணும், அதில் கார்டு போட்டுக்கணும், அந்த கார்டில் நெட் இருக்கணும், அதை பார்க்கணும் டெய்லி. அவனுக்குரியதே அதுதான். இல்லை, இப்படி சூழ்நிலை இருக்கும்போது மாணவர் மத்தியில் எப்படி இந்த போதைப்பொருள் ஊடுருவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது ஒரு காவல்துறை இருக்குது, பெற்றோர் இருக்கிறாங்க, ஆசிரியர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது இதையும் மீறி எப்படி மாணவர் மத்தியில் அது ஊடுருவுது? இல்லை சார், இது எப்படின்னா, பிள்ளைங்க இப்போ எல்லா அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க சார். அவங்க வேலைக்கு போகும்போது சில பேர் காலையிலலாம் சோறு ஆக்க முடியல, மத்தியானம் நீ வாங்கிக்கோன்னு அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இவன் அதை எவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கிறான்னு தெரியாது. வீட்டில் அம்மா எங்கே வச்சுருப்பாங்கன்னு பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும், பைசா அதை எடுத்துக்கிறது. வீட்டில் என்ன இருக்கிறதுன்னு தெரியல, சாப்பாடு வெளியில் வாங்கும் போது சாப்பாடுக்குன்னு வாங்கி எடுத்துகிட்டு போகிற பிள்ளைங்க அதிகம். பஸ்ஸில் கண்டக்டர் டிரைவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார் பிள்ளைங்கள. அவன் ஃபுட்போர்டில் தான் நிற்பேனுவான், ஏன்னா இவங்களே அடிக்கிறானே. ஒரு 4 பேரை சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு எல்லாமே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு தானே சார் இருக்கும். அரசாங்கத்தால் எதுவும் கேட்க முடியல. February 14th போனீங்கன்னா நீங்கள் அங்கங்கே எல்லா பார்க்லேயும் இவனுங்க தான் இருப்பானுங்க. காந்தி பூங்கா போக முடியல, கிண்டி பார்க்கு போக முடியல, செம்மொழி பூங்கா, இப்போது ரெனோவேஷனில் இருக்குது பாருங்கள் நம்ம எக்கோ பார்க்கு,
எங்கேயுமே போக முடியல சார். எல்லாம் 2 அவன் யூனிஃபார்மை கூட ஒரு இடத்துல நின்று மாற்றி அவன் பேக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு செட்டு கலர் ட்ரெஸ் இருக்கும், ஒரு நோட்டு இருக்கும், ஒரே ஒரு பென் இருக்கும். அந்த புத்தகங்கள்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கம்மி சார். ஒரு 50 பிள்ளைங்க 25 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா 5 பிள்ளைங்களே கஷ்டம். மீதி 20மே இப்படி தான் இருக்குது. ஆனால் மகேஷ் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கணினி கொண்டு வந்திருக்கோம் நாங்கள், அது இல்லாமல் நாங்கள் வந்து பல்வேறு ஆசிரியர்களுக்கு வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், அது இல்லாமல் டச் போர்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள், அதெல்லாம் வந்து ஃபாரினில் இருக்கிற விஷயம், அந்த டச் போர்டு போன்ற விஷயங்களை கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அது லேபை வந்து நாங்கள் அதிகமாக வந்து நாங்கள் செம்மைப்படுத்தியிருக்கோம் அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் சொல்கிறது இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவே இருக்கேன் மேடம். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறது அவர் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துட்டு யாரை கஷ்டப்படுத்துகிறாரு? ஆசிரியர் பெருமக்களை. ஆசிரியர் போய் அந்த இன்டர்நெட் புதுசாக போய் கற்றுக்கணும். அது என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அதனுடைய இதெல்லாம் கற்றுக்கிறது ஆசிரியர்கள். சொல்லி கொடுக்குறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இவன் கற்றுக்கணுமே. அவன் போதையில் கண்ணை மூடி எங்கேயே இருந்தானா அவன் எப்படி கற்றுப்பான்? அதான் சொன்னேன், ஒரு கிளாஸில் 5 பேர் படிப்பாங்க சார், மீதி பேர் ஏதோ உலகத்தில் தான் இருப்பாங்க. அந்த டீச்சர் கத்தி கத்தி முடியாது. ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அவன் பேகை செக் பண்ணுறது கூட பயமாக இருக்கிற காலகட்டங்களாக இருக்குது சார். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறேன் சார். நான் கவுன்சிலர் ஆக்சுவலாக. இது மாதிரி கொஞ்சம் பெண் பிள்ளைங்களுக்கு கவுன்சிலர் குடிக்கும் போது போவாங்க. இப்போ இருக்கிற இதில் அரசு பள்ளியில் பெண்களுடைய கருக்கலைப்பு அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறையா நடந்திருக்கு. ஓ, இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் அதிகமாக இருக்குன்றீங்களா? 5 ஆண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது சார். எவ்வளவு சதவீதம்? கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே சார். ஓ, சரி சரி. அந்த பிள்ளைங்களுடைய நிலைமையை பாருங்கள், அவங்க பெற்றோருடைய நிலைமையை பாருங்கள். அப்போ இவ்வளோ ஈஸியாக இதெல்லாம் நடக்குதுன்னா பிள்ளைங்க எங்கே எதை நோக்கி போகிறாங்க? உண்மையாக சார், அந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் எப்போ இந்த கணினியை யூஸ் பண்ணலான்ட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க எங்ககிட்ட இல்லை சார். அது வரைக்கும் பிள்ளைங்க எங்ககிட்ட இருந்தாங்க. அப்பயுமே அரசு பிள்ளைங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான். ஏன்னா பிள்ளைங்க சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அம்மா அப்பாவுக்கு படிக்க தெரியாது. அவங்க எது படித்தாலும் பிள்ளைங்க அம்மா அப்பா பிள்ளை படிக்குதுன்னு நினைப்பாங்க. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. பிள்ளைங்க டீச்சர்கிட்ட தான் படிக்கிறாங்க. அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறத அவன் கேட்கணுமே. அப்படி இருந்த காலகட்டம் போய் இப்போ மொபைல் ஒரு இதில் சிந்தனை, அவனுடைய போதை வஸ்துக்கள் ஒரு சிந்தனை, சிகரெட் பிடிக்காம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் சார். பிள்ளைங்க பயங்கரமாக இருக்குது சார். இப்போ மேடம் இப்போது பார்த்தீங்கன்னா தேர்ச்சி சதவீதம் 10th +2 கொஞ்சம் மாணவர்கள் அதிகப்படியாமல் தேர்ச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் படிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. பட் தேர்ச்சி சதவீதத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தெரியுதே மேடம். அதுதான் சார் சொல்கிறேன். தேர்ச்சி வந்து எப்படி பேப்பர் திருத்துறாங்கன்னே தெரியல சார். அவங்க இன்னும் ஆரம்பிச்சிருக்காங்க, முடிக்கிறாங்க. எப்படி திருத்தி எப்படி அதுக்குள்ளே ரிசல்ட் வருது எங்களுக்கு எல்லாமே தெரியல சார். ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து மிகப்பெரிய குளறுபடி இருக்குன்றீங்க. இருக்கலாம். ஓ, சரி சரி. ஏன்னா இப்போ தேர்வு எழுதி இவங்க வந்து வெற்றி பெற்று இவங்க வந்து கல்லூரிக்கு சென்று இவங்க வந்து வருங்கால இளைஞர் சமுதாயத்தை பாதுகாப்பாங்கன்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா? அதுதான் சார் சொல்ல. இப்போ இருக்கிற நான் சொல்கிறது அந்த 10வது 12வது தாண்டி இப்போ 6 7 இப்படி இருக்குது. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு என் நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கில் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இதை வந்து காவல்துறையினர் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா? இது போன்ற எடுக்கவே இல்லையா சார்? கம்ப்ளைண்ட்ஸ் வர மாட்டேங்குதா? காவல்துறைக்கு தெரியாமல் இது எதுவுமே நடக்காது சார். அந்த எடுக்கிறது இல்லையே காவல்துறை. அவங்களுக்கு இது தெரியாமல் இருக்குன்ட்டு நம்மளுக்கே தெரியாது சார். தெரியும் யார் யாருக்கு நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு மெட்ரோ பிரிட்ஜு கடியிலையும் இருளில் நடக்குது. மின்ட் பிரிட்ஜு கடியிலெல்லாம் போனீங்கன்னா அழகாக பிடிக்கலாம். அங்கெல்லாம் வந்து அந்த பிரிட்ஜு கடியில் இருட்டில் வந்து இதெல்லாம் நடக்குது. இது எங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாதா சார்? ஸோ இது வந்து பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆசிரியர்கள் வந்து வகுப்பெடுப்பதே கடினமாக இருக்குன்றீங்க. அது இல்லாமல் திரும்பி கூட கிளாஸ் எடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க. அது என்ன மாதிரி எஃபெக்ட்? அவர்களுடைய பார்வைகள் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்குது சார். பிள்ளைங்களுடைய பார்வைகள் நமக்கு இஞ்சிலே பழுத்த மாதிரி ஆயிட்டாங்கன்றீங்க. ஏன்னா அவன் பார்க்குறவுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அப்படி இருக்குது சார். மொபைலுன்றது ஒரு நார்மல் ஆகிடுச்சு. அந்த மொபைல் பார்க்குறதுல வந்து அவன் எல்லா இடத்துலையும் பார்க்குறான். அது என்னென்ன பார்க்குறான், அவன் எப்படி அது நமக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நிலமையில் இருக்கும். டீச்சர்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். இல்லை மேடம், இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அவங்க கொண்டு போன பையில் வந்து ஆயுதங்கள்லாம் கொண்டு போனாங்க, கொடூரமான ஆயுதங்கள்லாம் கொண்டு போனாங்கன்னு சொல்லப்பட்டது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஒரு ஒரிசாவில் இருக்கிற ஒருத்தரை தாக்குனாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10th எழுதக்கூடிய மாணவர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க.
நான் புழல் சிறைக்கு ஒரு மாதிரி பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற 30-40 இந்த கேபின்ஸில் கிட்டத்தட்ட வந்து 18 வயது குறைவானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. ஒரு 18 வயது அந்த நிரம்பியவர்கள் தான் அதிகமாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 வயது மாணவர்களே கிட்டத்தட்ட வந்து அந்த மாணவர்கள் சொல்ல முடியாது, இளைஞர்களே வந்து கிட்டத்தட்ட 20 இடத்துல வந்து கிட்டத்தட்ட 18 பேர் அவங்க தான் இருக்கிறாங்க அந்த இது. ஸோ சமுதாயம் வந்து சீரழிந்து கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில். போதைப் பொருள் போன்ற விஷயங்கள், குற்றங்கள் போன்ற விஷயங்கள், ஆயுத பரிமாற்றம் அதிகமாகி கொண்டிருக்கிறது போன்ற விஷயங்கள்ல. ஸோ இது எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க மேடம்? சார், அரசு வந்து திறனற்ற அரசாக இருக்குது சார். ஒரு அரசு வந்து அதை கையில் எடுத்தோம்னா சரி பண்ணிடலாம் சார். இப்போ ஒரு பேக்கில் கத்தி எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே வந்து பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த பிரச்சனை வந்துச்சு. கத்தி அவன் எடுத்துகிட்டு போகிறது, டீச்சர்ஸ் நம்ம கத்த முடியல. எது சொன்னாலும் ஜென்ஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும், லேடி ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லாமே பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவனை தட்டி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஆசிரியர் துறையில் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அந்த ஏன்னா மார்க் இல்லைனாலும் மார்க் போடுறனாலும் அவனை கேள்வி கேட்க முடியல. அந்த அளவு இருக்குது. கேள்வி கேட்டால் அதுக்கு அவங்க கிட்ட பதிலும் கிடையாது. டீச்சர்ஸை முறைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது சார். கூப்பிட்டு நின்று கேட்டோம்னாலும் அவங்க ஃபேஸ் ரீடிங் காட்டுறாங்க பாருங்கள் டீச்சர்கிட்ட, அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை சார், அரசு பேருந்து போகிறது பாருங்கள், அந்த நேரம் அரசு பள்ளியிலேருந்து ஏறுற பஸ்ஸில் பார்க்கலாம். அந்த டீச்சர்ஸே ஏறி நின்னாலும் அவன் உட்கார்ந்து இடம்லாம் கொடுக்க மாட்டான். அவங்க பாட்டுக்கு நிற்பாங்க, இவன் பாட்டுக்கு கலாட்டா பண்ணுவான். எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் எல்லா டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போது இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்த்தோன்னா, இப்போது டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து இன்று போராட்டம், கடையடைப்பு போன்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களா, மாற்று சாவியை வந்து வேற ஒரு இடத்துல கூப்பிட்டு போங்க, நான் கடையை திறந்து வைப்போம், அதை நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் வியாபாரம் நடைபெறும்னு சொல்கிறாங்களாம். ஆனால் கல்வியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இடைக்கால ஆசிரியர்கள் போராட்டம் போன்ற போராட்டங்கள் நடைபெற்றது. சத்துணவு போராட்டம், 5000 சாப்பாடு இடத்துல வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கு. கல்வி மாணவர்களுக்கு கல்வி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதற்கான விஷயத்தை அரசு செய்ய மாட்டேங்குது, டாஸ்மாக் திறக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதான் சார், இப்போ உங்களுக்கு காலையில் சாப்பாடு இல்லை, அந்த பிள்ளை என்ன இது அவங்க வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க. அந்த வேலைக்கு அனுப்புறதுல அவன் என்ன வேலை பார்க்குறானோ, எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, ஜெயிலில் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம கொலை பண்ணால் கூட நம்மளை வந்து ஜெயிலில் போட மாட்டாங்க. அது எல்லாருக்கும் இப்போ அறிவுபூர்வமாக தெரிஞ்ச தகவலில் இருக்குது. அந்த இடைக்கால ஒரு டீச்சர் போயிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு டீச்சரை போட்டு அந்த கிளாஸை பண்ணணும், அந்த அது தோணலை. ஆனால் டாஸ்மார்க்குக்கு ஒரு சாவியை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னா அப்போ அரசுக்கு வந்து மக்கள் மேலே எந்த பொறுப்போ எந்த ஒரு அந்த அரசு பள்ளிகளுடைய நிலைமைக்கு உத்தரவாதமே அவங்களுக்கு தோணலை. அவங்களுக்கு கல்லா கட்டணும். ஏன்னா இவங்களுடைய சொந்த கம்பெனியில் அந்த டாஸ்மார்க்கு அந்த கல்லா கட்டுறதுக்காக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இதை பார்க்குறேன். அப்போ டாஸ்மார்க்கு மாற்று சாவி கொடுக்குறவங்க ஏன் பள்ளிக்கு ஏன் ஒரு மாணவ மணிகளுக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு பேசலாம், அந்த மத்திய உணவு கொடுக்குறவங்களை கூப்பிட்டு பேசலாம், அவங்கள சமரசம் பண்ணலாம். ஒரு நாள் போராட்டம் வரப்போகிற போராட்டத்துக்கு சாவியை கொடுக்குறவங்களுக்கு இவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்க ஆசிரியர்களுக்கும் மத்திய உணவு பண்ணுற அங்காடிவாதிகளுக்கும் என்ன நிலைமை? அப்போ அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்க முடியாத ஏன் இந்த அரசு இப்படி திக்கி திணறுதா? திறனற்ற அரசு என்ன பண்ணுது? அவங்க அரசு பள்ளி மாணவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறதுனால இவங்களுடைய லிங்க் மற்ற பிள்ளைகளும் பாதிக்கப்படும். இல்லை, இப்போது இது வந்து நம்ம பள்ளியை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். அரசு கல்லூரிகள் அங்கே இது மாதிரி நடவடிக்கை, கல்லூரிகள் ரொம்ப சார் பேச முடியாத நிலைமையில இருக்குது சார். கல்லூரிகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுது அரசு கல்லூரி. ஏன்னா இப்போ மொபைல்ன்றது, இப்போ இவன் யூனிஃபார்ம் போட்டுட்டு போவான், யூனிஃபார்மே இவன் இஷ்டத்துக்கு போட்டுட்டு போகிறான். கல்லூரிகளில் இன்னும் கேட்க வேண்டாம், அவள் கலர் கலர் ட்ரெஸ்ஸு போடணும். அதுக்கு இன்னும் வேகமாறி அவங்களுக்கு பணம்ன்ற ஒரு காரணம் அதிகமாக இருக்குது. கல்லூரி பெண்களுக்கு நான் நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறனால சொல்கிறேன் சார், நிறைய பொம்பளை பிள்ளைங்க பாலியல் தொழில் பண்ணுறாங்க. காலேஜில் இது நிறைய கவுன்சிலிங் வந்திருக்கனால நான் சொல்கிறேன். அதாவது இது இப்படி என்ன ஆகுதுன்னா, நல்லா படிக்கிறாங்க பாருங்கள் நல்ல பிள்ளைங்க, அவங்களும் சேர்ந்து இப்போ பேர் ஒரு பிள்ளைக்கு வந்தாலும் எல்லாருக்கும் வர மாதிரி ஆகுதுல்ல. அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இதை பேசுகிறேன் நான். ஏன்னா பிள்ளைங்க வந்து பைசான்ற நோக்கில் வேறு மாதிரி போகிறாங்க. பைசான்றது ஒரு இதுவாகுது. அதாவது இப்போ ஒரு இன்னொன்று சார், அந்த காலேஜ் படிக்க போனால் அந்த பொண்ணுக்கு ஒரு லவ்வரே இருந்து ஆகணும், இல்லைன்னா அந்த பையனும் அந்த பொண்ணும் மொக்க, அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வேற. அப்போ அது யார் எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? ஒரு சமுதாயமே நம்ம எங்கே நோக்கி எங்கே போகிறது, நமது சமுதாயம் நிலைமை மாறுது.
இந்த நிலைமை மாறினா சார் முன்னொன்று சார் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது முன்னாடி காலகட்டத்தில் மாரல் சயின்ஸ்னு ஒன்று இருக்கும், நல்லொழுக்கம்னு ஒரு பீரியட் இருக்கும். அந்த வகுப்புகளே காலேஜ்லேயும் கிடையாது, இப்போது ஸ்கூல்லேயும் கிடையாது. டீச்சர் வந்தோடனே டீச்சரும் எந்திரன் மாதிரி அவங்க வராங்க, அவன் படிக்கணும் 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 சொல்லி கொடுக்குறாங்க. அவன் மைண்டில் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க படிப்பு படிப்புன்னு. அவன் அதை ஏறுறதே இல்லை, அவனுக்கு அதை பார்த்தாவே கோவம் வருது. அந்த நிலைமைக்கு தள்ளப்படுது. அப்போ ஒரு சப்ஜெக்ட் மிஞ்சி போ லைட் சப்ஜெக்ட்னா ஒரு லைப்ரரியாக இருக்கும், ஒரு உடற்பயிற்சி பள்ளியாக இருக்கும். அவன் பிடி விளையாடுவான், ஜாலியாக விளையாடுவான். அவன் ஸ்கூலுக்கு வரதே பிடி விளையாட மட்டும்தான். அவனுக்கு என்ஜாய்மெண்ட் கிளாஸே அது ஒன்று தான், மற்றபடி இல்லை. இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாமே கிளாஸில் வந்துடுது, அதுக்கும் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த நல்லொழுக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவனால் அது எப்படி இருக்குது, நம்ம இதிகாசங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ குட் டச் பேட் டச் மாதிரி இந்த நல்ல பழக்கங்கள் எது, தீய வழக்கங்கள் எதுன்னு பிள்ளைங்க பாகுபாடு அறிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிள்ளைக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. கண்டிப்பாக மேடம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நேரிலே மீண்டும் அடுத்த சொல்லிடு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.